उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदண்டः. ஸோ பார்வதியினுடைய தபஸில் இருக்கோம். போன கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். நினாயச்ச அத்தியந்த ஹிமோத்கிரானிலாக சஹஸ்ய ராத்ரீஹி உதவாச தத்பரா பரஸ்பராக்ரந்தினி சக்கரவாகையோகோ புரோவியுக்தே மிதுனே கிருபாவதி அப்படின்னு அந்த சக்கரவாக பக்ஷிகளினுடைய அந்த பரஸ்பர விலாபத்தை இவ பார்த்தா அப்படிங்கிற மாதிரி போன ஸ்லோகத்துல நிறுத்தினார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா முகேன சா பத்மசுகந்தினா நிஷி பிரவேபமான அதர பத்ரசோபினா शोभिना तुषारवृष्टि क्षतपद्मसம்பதாம் சரோஜ சந்தானம் இவாகரோத் அப்பா. அதாவது அவளுடைய முகம்ங்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னா பத்மத்துக்கு என்ன ஒரு சுகந்தம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கான். அவளுடைய அதரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது என்ன இங்க விஷயம் அப்படின்னா, சரோவரத்துக்கு உள்ள இருந்துட்டு அவ தபஸ் பண்றா. தபஸ் பண்ண இருக்கும்போது அவ சரீரம் பூரா ஜலத்துக்குள்ள இருக்கு. ஜலத்துக்கு வெளில என்னக்குன்னா அவளுடைய முகம் மாத்திரம் இருக்கான். அந்த முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வேற என்ன ஆறுதான், ஜலத்துல விழறதான், உத்பிரேக்ஷ இது. சோ ஜலத்துல விழும்போது எப்படி இருக்கான் அப்படின்னா, அங்க சாட்சாத் ஒரு தாமரை பூ இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பனிக்காலத்துல அந்த தாமரை பூக்கள் எல்லாமே அழிஞ்சு விடுதான், பனி தாங்காம. ஸோ இப்போ அந்த அந்த ஜலங்கள் தாமரை இல்லாம இருக்கே அப்படிங்கிற ஒரு துக்கத்தை போக்கடிக்கிற மாதிரி இவளுடைய முகம் அங்க இருக்கான். ஸோ இந்த முகம் ஏன் தாமரை போல இருக்கு அப்படின்னா, அந்த பத்ம சுகந்தினா, அந்த பத்மத்துக்கு என்ன ஒரு வாசனை இருக்கோ அதுவும் இவளுடைய முகத்துல இருக்கு. அதே மாதிரி நிஷி இரவுல பிரவேபமான அதர பத்ர சோபினா, நடுகுகின்ற அதரம்னா உதடு. அந்த உதடுங்கிறது எது போல இருக்குன்னா அந்த தாமரையினுடைய இலை போல இருக்கிற அந்த உதடு. அதனால என்ன ஆறுது அப்படின்னா, துஷார விருஷ்டி க்ஷதபத்ம சம்பதாம். துஷாரம்னா பனி. அந்த பனியினுடைய விருஷ்டி பொழிவுனால க்ஷதம் அழியப்பட்ட பத்மசம்பதாம், பத்மங்கிற ஒரு சோபா அழகானது பத்மசம்பதாம் அபாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சரோஜ சந்தானம் இவ அகரோத் அபாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜலத்தை பனிகாலத்துல பனி பொழிவதுனால உடையப்பட்ட அவர் நாசம் செய்யப்பட்ட அந்த பத்மங்கிற அதை இப்போ இவளுடைய முகம்ங்கிறது பத்மம் போல இருக்கிறதுனால அந்த அபாம் அகரோத், அந்த ஜலத்தை அவ அந்த மாதிரி செஞ்சா. என்ன மாதிரி செஞ்சா? சரோஜ சந்தானம் இவ அகரோத். அவ அப்படியே சரோஜங்கள் அங்க இருக்கிற மாதிரி பண்ணிட்டான். சரியா இருக்கா? சோ என்ன அப்படின்னா, சா சா பார்வதி நிஷி இரவுல பத்ம சுகந்தினா பிரவேபமான அதர பத்ர சோபினா முகேன, முகத்துக்கு அட்ஜெக்டிவ் ரெண்டுமே. ஸோ பத்மசுகந்தினா, பத்மத்துக்கு என்ன ஒரு சுகந்தம் இருக்குமோ அந்த சுகந்தத்தோட இருக்கின்ற முகேன பிரவேபமான நடுகுகின்ற அதரபத்ர சோபினா, அதரம்ங்கிறது அந்த லிப்பு, அந்த அந்த அதரம்ங்கிற ஒரு பத்திரத்தினால சோபினா அழகாக இருக்கின்ற முகேன, அப்படிப்பட்ட முகத்தினால் துஷார விருஷ்டி க்ஷதபத்ம சம்பதாம். ஸோ துஷார விருஷ்டி அப்படின்னா துகின வர்ஷா, அந்த பனியினுடைய பொழிவு, அதனால நாசமாக்கப்பட்ட கமலத்தினுடைய சம்பத்தினாம் அபாம் ஜலானாம் சரோஜ சந்தானம் கமல சங்கட்டனம் அகரோத்து இவ, செய்தது போல அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா போட்டு சொல்றார் கவி. சரியா? சாட்சாத் அவளுடைய முகம் தாமரை போல இருக்கு, அவளுடைய உதடுகள் தாமரையினுடைய பத்திரம் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி தாமரை எப்படி தண்டு உள்ள இருந்துன்னு அந்த மலர் மாத்திரம் வெளியில தெரியுமோ அதே மாதிரி இவளுடைய ஃபுல் உடம்பும் ஜலத்துக்குள்ள இருக்கு, வெளியில அவ முகம் மாத்திரம் தெரியறது. அந்த முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வேற உங்களுக்கு ஜலத்துல விழும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். இதுவும் அவளுடைய தபஸினுடைய ஒரு பிரகாரம். ஜலத்துக்குள்ள நின்னுண்டு தபஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் ஒன் வே ஆஃப் தபஸ் இல்லையா? இத்தம் உக்ரே தபசி வர்த்தமானாயாக அபி தேவ்யாக வதனம் உஜ்வலமேவ அபூத் இதி இமம் சாரி அபூத் இதி இமம் அர்த்தம். அது என்னன்னு கொஞ்சம் பிரிண்ட் சா மாதிரி இருந்தது, அதான் கொஞ்சம் பார்த்துட்டேன். சோ இத்தம் உக்ரே தபசி வர்த்தமானாயாக அபி தேவ்யாக வதனம் உஜ்வலமேவ அபூத்
ஈதி இமம் அர்த்தம் பங்கியந்தரேன ஆக. தபஸ் பண்றதுனால, அதாவது நமக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துட்டா மூஞ்சி வாடிடும், ஒரு 2 கிளாஸ் ஜாஸ்தி எடுத்துட்டோம்னா குரல் போயிடும், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய உபாதைகள் வருதோனும். ஆனா வந்து பார்வதிக்கு எவ்வித உபாதையும் இல்லையா. எப்படிப்பட்ட கடின தபஸ் பண்ணா கூட அவளுடைய முகம் வந்து துளிகூட வாடல. இத்தம் உக்ரே தபசி வர்த்தமானாயாக அபி, இன் ஸ்பைட் ஆஃப் இன்வால்விங் ஹர்செல்ஃப் இன் தி உக்ர தபஸ், சிவியர் பெனன்ஸ், தேவ்யாக வதனம், அந்த பார்வதியினுடைய வதனமானது உஜ்வலமே அபூத், உஜ்வலமாகவே இருந்தது. ஈதி இமம் அர்த்தம் பங்கியந்தரேன ஆக. இத வந்து வேற ஒரு இதுவாக சொல்றாரு. என்ன அப்படின்னா, சா நிஷி பத்மசுகந்தினா முகேன துஷார விருஷ்டி க்ஷதபத்ம சம்பதாம் அபாம் சரோஜ சந்தானம் அகரோத் இவ. இதான் அதனுடைய அன்வயம். சரியா? சா, சாங்கிறது அந்த பார்வதி. உதவாச தத்பரத்வாது, உதம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜலம்னு அர்த்தம். உதவாசம் அப்படின்னா ஜலத்துக்குள்ள இருக்கின்ற காரணத்தினால், உதகே முகமாத்திர திருஷ்யா பார்வதி, உதகத்துல வெறும் அவளுடைய முகம் மாத்திரம் தான் தெரியறது. நிஷி நிஷிஹி சிசிர ராத்திரவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிஷி இரவுனா எப்படிப்பட்ட இரவு அப்படின்னா குளிர்காலத்தினுடைய இரவில். அனேன சரோஜ சந்தான கரண யோக்கியதா தர்ஷிதா. சோ என்ன அப்படின்னா, இந்த நிஷியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தாமரை வந்து மூடுறதுங்கிறது இட் இஸ் வெரி காமன். ஸோ சரோஜ சந்தான கரண யோக்கியதா தர்ஷிதா பத்ம சுகந்தினா பத்மவத்து சுகந்தினா. ஸோ பத்ம சுகந்தினா என்னன்னா, பத்மத்தை போல வாசனையாக உள்ள, சோபனகா கந்தகா எஸ்ய சகா எஸ்ய தத்து சுகந்தி. சரியா? சுகந்தி கந்தி கந்தி கந்தினி கந்தினின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து கந்தஸ்ய இது உது கந்தஸ்ய இது உத்பூதி சு சுரபிப்யா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க வந்து உங்களுக்கு இத்துங்கிற ஒரு பிரத்யம் இங்க வந்திருக்கு. கந்தத்துல இருக்கிற அகாரத்துக்கு இத்துன்னு வந்திருக்கு. ஸோ கந்தின்னு மாறிடும். எப்ப மாறும் அப்படின்னா, வென் இட் இஸ் ப்ரிசீடட் பை உத்து பூதி சு சுரபி. ஸோ அதனால உத்கந்திகி பூதிகந்திகி சுகந்திகி சுரபிகந்திகின்னு ரூபம் வரும் இந்த சூத்திரத்தினால். புரியுறதா? கந்தகா அப்படிங்கிற இடத்துல அந்த அகாரத்துக்கு பதில இத்து அப்படிங்கிற ஒரு பிரத்யம் வந்துடும். ஸோ வந்து கந்தஸ்ய இது உது பூதி சு சுரபிப்யா இது இது இதுங்கிற ஒரு இது இது இங்க. சரியா? முகஸ்ய சுகந்தித்வம் பிரசித்தம் பத்மின்யாக பத்மகந்தாக சியாது இத்தியாதிஷு. முகத்துக்கு வந்து அந்த வாசனையாக இருக்கும் தன்மைங்கிறது ரொம்ப பிரசித்தம்னு போட்டிருக்கார். எதுவும் கொட்டேஷன் நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல அது. உக்தம் ஜ ராமாயணே நிஸ்வாச இவ சீதாயாக வாதி வாயு மனோரமக. ஸோ வந்து நிஸ்வாச இவ சீதாயாக நிஸ்வாசக இவ வாயு மனோரமக வாயு வாதி. சீதையினுடைய அந்த மூச்சு காத்து போல அந்த மனோரமக வாயு வாத்தி, அந்த சீதையினுடைய மூச்சு காத்து எப்படி வந்து அந்த சுகந்த ரூபமாக இருக்குமோ, மனதை கவரக்கூடியதாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த வாயுவும் மனோரமக வாயு வாத்தி, ரொம்ப மனதை கவரக்கூடிய அந்த வாயுவானது வாத்தின்னு there is a quotation from ராமாயணா. இது துஷார விருஷ்டியா हिमजलवर्षेण क्षताः नष्टाः पद्मसम्पत् பங்கஜ சம்ருத்தி யாசாம் தாதிருஷீனாம். ஸோ வந்து தாதிருஷீனாம்ங்கிறது அப்பாமுக்கு அப்ஜெக்டிவா வருது. துஷார விருஷ்டியா, அந்த துஷாரத்தினுடைய பனியினுடைய ஒரு பொழியுதலினால், ஹிமஜல வர்ஷேனன்னு அர்த்தம். ஹிமம்னா பனி, அந்த இது துஷாரம் ஸ்னோவா என்ன சொல்வேன், அதனுடைய ஜலவர்ஷேன வருஷத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, க்ஷதாகா அப்படின்னா நஷ்டாகா அழியப்பட்ட, பத்ம சம்பத்து பங்கஜ சம்ருத்தி யாசாம். எதுக்கு அட்ஜெக்டிவா போறது? ஜலானாம். அபாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அபாம் ஜலானாம் சரோஜ சந்தானம் சரோஜானாம் சந்தானம் அவிச்சேதம் அகரோத்து கிருதவதி இவ. ஸோ இவன் வந்து என்ன அப்படின்னா, சரோஜ சந்தானம் அப்படின்னா சரோஜானாம் சந்தானம்னா ஒரு சம்ருத்தி, அதனுடைய அவிச்சேதம் அப்படின்னா அழியாமல் இருக்கிறது ஆர் பிரியாம இருக்கிறது, அதை செய்தாள் அவள். சரியா? துஷார வர்ஷாதிதரேஷு சரோஜேஷு வினஷ்டேஷு தேவ்யாக வனசரோஜமேவ ததா சிசிரராத்திரோ ஜலே திருஷ்டம் ஆசீத். ஸோ இந்த மாதிரி துஷார வருஷ காலத்துல வினஷ்டேஷு சரோஜேஷு, அந்த சரோஜங்கள் அழிந்த அந்த தருணத்தில் தேவ்யாக வதன சரோஜமேவ, தேவியினுடைய
வதனம்ங்கிற ஒரு கமலம் தான் ததா அப்பொழுது சிசிர ராத்திரோ அந்த குளிர் இரவில் ஜலே திருஷ்டம் ஆசீத்து ஜலத்துல பார்க்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் லோட்டஸஸ் வந்து அழிஞ்சு போயிடுத்து துஷார விருஷ்டினால. இப்ப யாருடைய என்ன மாதிரியான ஒரு லோட்டஸ் பார்க்கப்பட்டது அப்படின்னா பார்வதியினுடைய முகம்ங்கிற ஒரு பங்கஜம் அங்க பார்க்கப்பட்டது. சரியா? தேனச்ச தேவி கிருபாவசாத் அபாம் சரோஜ சந்ததி விச்சேத அபாவாத் அபாவார்த்தம் ஏகம் சரோஜம் நிஜமுகேனைவ கிருதவதி இவ இது ஜனானாம் உத்பிரேக்ஷா ஜாதா இது பாவக. ஸோ தேனச்ச ஐயோ பாவம் இந்த சரோவர் வந்து இந்த துஷார விருஷ்டியினால ஒரு மலர் கூட இல்லாம போயிடுதே அப்படின்னு ஒரு கிருபா வந்துடுதான் தேவிக்கு. அதனால என்ன தேனச்ச தேவி கிருபாவசாத்து தேவியினுடைய கிருபாயாக வசாத்து அபாம் ஜலங்களுக்குள்ள சரோஜ சந்ததி விச்சேத அபாவார்த்தம் ஏகம் சரோஜம் நிஜமுகேனைவ கிருத்தவதி. ஸோ சரோஜ சந்ததி விச்சேத அபாவார்த்தகம் அபாவார்த்தம் ஏகம் அந்த சரோஜத்தினுடைய அந்த சந்ததி அந்த ஒரு சமிருத்தியானது விச்சேதம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காசரம் சரோஜம் ஏகம் சரோஜம் ஒரு தாமரையை நிஜமுகேனைவ தன்னுடைய முகத்தினாலேயே சா கிருத்தவதி இவ செய்தவள் போல அப்படிங்கிறத ஜனானாம் உத்பிரேக்ஷா ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாரு இப்படி உட்காந்து தபஸ் பண்றா. அந்த தபஸ் பண்ணும்போதும் அந்த முகம் வந்து கொஞ்சம் கூட மிளானம் ஆகாததுனால சாட்சாத் வந்து அது தாமரை மாதிரி இருக்கு. ஏன் தாமரை போல காட்சி அளிக்கிறதுன்னா பாவம் இந்த சரோவரம் இத்தனை நாள் இந்த துஷார விருஷ்டியினால எல்லா தாமரையும் அழிஞ்சு போச்சு. அவைகளுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரியும் அவைகளை பிளஸ் பண்ற மாதிரியும் இவளுடைய முகதாமரையை அங்க உட்காத்தி வச்சுட்டா அப்படின்னு ஜனங்கள் வந்து உத்பிரேட்சை பண்றாளாம். புரியுதா? சோ முகஸ்ய சரோஜ்ய சாமியமேவ ஸ்புடயதி. அது முகம் போல அவ முகம் போல அவ தாமரை போல அவ முகம் இருந்ததுன்னா ஒரு சாமியம் சொல்லணுமோனும். இங்க உபமாலங்காரம் கிடையாது. இட் இஸ் அன் உத்பிரேக்ஷா. பட் அந்த உத்பிரேக்ஷாக்கும் நீங்க வந்து அவ முகம் சரோஜம் போல இருந்ததுன்னா தேர் ஷுட் பி காமன் சாதாரண தர்மம் இருக்கணுமோ ரெண்டுத்துக்கும். பிரவேபமான அதரபத்திர சோபினா இது பிரவேபமானேன சீத வசாத்து பிரகர்ஷேன வேபமானேன அதரேன ஏவ பத்ரேன தலேன சோபிதம் சீலம் அஸ்ய இது ததா. அதாவது பிரவேபமானம் அப்படின்னா நடுங்குகின்றன்னு அர்த்தம். எதனால நடுங்கிறது? உதடுகள் துடிக்கிறது உதறு. எதனால அப்படின்னா சீதவசாத்து குளிர்காத்துனால குளிர்னால. பிரகர்ஷேன வேபமானேன அதரேன ஏவ பத்திரேன தலேன ரொம்ப பயங்கரமாக ஆடுகின்ற அந்த அதரம்ங்கிற ஒரு பத்திரதலத்தினால சோபிதம். சரியா? எப்படி வந்து காத்துக்கு வந்து தாமரை இலை ஆடுமோ அதே மாதிரி அந்த குளிர்னால அவளுடைய ஏன்னா முன்னாடியிலே பார்த்தோம் இல்லையா அத்தியந்த ஹிமோத்கிரா நிலாகா பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல. சரோஜ பத்திரம் ஹி வாத்தவசாத்து கம்பிரம் பவதி. சரோஜ பத்திரங்கள் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாத்தவசாத்து காத்து வசத்தினால கம்பிரம்னா ஷேக் ஆகும் நடுங்கும். அதையேவ அத்தியந்த ஹிமோத்கிரானிலாக இது யுக்தம். முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா ஹிம உத்கிரம் அந்த பனியினால ஸ்ப்ரெட் ஆகப்பட்ட அனிலாகா காத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. அத்த கம்பிரதலத்துவம் கம்ரஸ்வரூபத்துவம் சுகந்தித்வம் ச சரோஜ சந்தான உத்பிரேக்ஷா நிமித்தம். ஸோ இந்த உத்பிரேக்ஷாக்கு நிமித்தம் எது அப்படின்னா தாமரை போல அவ தாமரை முகம் மாதிரி அவ முகம் வந்து தாமரை மாதிரி காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு உத்பிரேக்ஷ சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து என்ன ஒரு சாமியத்துவம் இருக்கு அப்படின்னா கம்பிரதலத்துவம் ஆடுகின்ற அந்த இலைகள், கம்ரஸ்வரூபத்துவம் அந்த நடுகுகின்ற ரூபம், சுகந்தித்துவம் உங்களுக்கு அந்த வாசனை ஃப்ராக்ரன்ஸ், சரோஜ சந்தான உத்பிரேக்ஷா நிமித்தம். அந்த உத்பிரேக்ஷாக்கு நிமித்தம் என்ன அப்படின்னா இந்த சரோஜ சந்தானத்தை சரோஜ சமிருத்தி அந்த பங்கஜ சமிருத்தி போல இருக்கு அப்படியே அதை கொடுத்துட்டா அம்பாள் அப்படின்னா அந்த உத்பிரேக்ஷாக்கு நிமித்தமா என்ன இருக்கு அப்படின்னா அந்த அதரபத்திரம்ங்கிறது ஆடுறது அதே மாதிரி அவளுக்கு சுகந்தித்துவம்ங்கிறதும் இருக்கு முகத்துக்கு. சரியா? அதரஸ்ய பத்திர ரூபணாத்து முகஸ்ய பத்ம ரூபணம் அர்த்தாத்து ஆயாத்தம் இது ஏகதேச விவர்த்தி ரூபகம். இதம் உன்னை குறிச்சி ஒரு ஆரோப்பம் பண்ணா அதுக்கு ஏகதேசி ரூபகம்னு பேரு. இட் இஸ் அ டைப் ஆஃப் ரூபகம். சரியா? சோ அதரஸ்ய அந்த உதட்டுக்கு பத்திர ரூபணாத்து அந்த அதரமே அங்க பத்திரமா இருக்கு. புரியுறதா? முகசிய அதனால என்ன அப்படின்னா அவளுடைய அதரம் வந்து பத்திரம் அப்படின்னா அந்த முகம் என்ன ஆகும்? பத்மம் ஆயிடும். பத்ம ரூபணம் அர்த்தாது ஆயாத்தம் இது ஏகதேச விவர்த்தி ரூபகம். சரியா இருக்கா?
அழகா இருக்குல்ல. ம். முகேன சா பத்மசுகந்தினா நிஷி பிரவேபமானாதர பத்ரசோபினா துஷார விருஷ்டி க்ஷதபத்ம சம்பதாம் சரோஜ சந்தானம் இவாகரோத் அபாம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஸ்வயம் விஷீர்ண துருமவர்ண விருத்திதா பராஹி காஷ்டா தபசஸ்தயா புனः ததபி அபாக்கீர்ணம் அதः பிரியம் வதாக வதந்தி அபர்ணேதி ச தாம் புராவிதः. புராவிதः தாம் அபர்ணா இதி வதந்தி. புரியுறதா? அபர்ணாங்கிற பேர் அம்பாளுக்கு கொடுக்குறாளோ அது சொல்ற ஸ்லோகம் இது. சரியா? சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்றா அப்படின்னா, காஷ்டா தபசக தபசக காஷ்டா அப்படின்னு சொல்லும்பொழுது, காஷ்டாங்கிறது பரமம், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பெனான்ஸ். என்ன அப்படின்னா, ஸ்வயம் விஷீர்ண துருவபர்ண விருத்தி தான். தானாகவே விஷீர்ணம்னா விழப்பட்டு நாசமடைந்த துருமத்தம், துருமம்னா மரம், அந்த துருமபர்ண விருத்தி தான். தபஸிலே காஷ்டா தபஸ் என்ன அப்படின்னா, மலை மரத்திலேந்து தானா விழுந்த இலைய சாப்பிடுறதுங்கிறது காஷ்டா. சரியா? ஆனா இவ அதை பண்ணல. ததபி அபாகீரணம், அத கூட அவ தானா விழுந்த இலைய கூட அவ சாப்பிடலையாம். அந்த மாதிரி ஒரு தீவிர தமமான ஒரு தபச பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த தபச பார்த்த அந்த புராவிதக, புராணம் விதந்தி இது புராவிதக, யாரு வந்து புராணம் அறிந்தவாளோ அப்படிப்பட்ட பிரியம்பதாக. அதாவது சில டெக்ஸ்ட்ல வந்து பிரியம்பதாம்னு இவளுக்கு அட்ஜெக்டிவா போறது, தாம் பிரியம்பதாம்னு. சில டெக்ஸ்ட் இப்ப நமக்கு நாராயண பண்டிதர் வந்து பிரியம்பதாக டேக்ஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் புராவிதக, பிரியத்தையே பேசக்கூடிய அந்த புராவிதக, புராணத்தை அறிந்த அவர்கள் என்ன அப்படின்னா, அபர்ணேதி தாம் வதந்தி. இந்த அபர்ணேதிங்கிறதும் இது வந்து சுத்தம் இல்லைங்கிற. தாம் அபர்ணா அபர்ணா கலு வதந்தி அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா அபர்ணாம் தாம் அபர்ணாம் வதந்தின்னு இருக்கணுமா. தாம் அபர்ணா இதிஜ வதந்திங்கிறது சரியில்லைன்னு மல்லிகாத்தர் போட்டிருக்கார். ஓகேவா? இவர் அதை பத்தி ரொம்ப மென்ஷன் பண்ணல. சோ அதான். சோ தானாக விழுந்த அந்த இலைய மாத்திரம் புசிக்கிறா அந்த காஷ்டா தபஸ்ல ஈடுபட்டு இருக்கவா. ஆனா இந்த பார்வதி என்ன பண்ணா தெரியுமோனோ, தானா விழுந்த இலைய கூட இவ எடுக்காததுனால புராவிதக பிரியம்வதாக புராவிதக தாம் பார்வதீம் அபர்ணா இது வதந்தி. ஏன்னா அவ பர்ணாவை கூட சாப்பிடுறது இல்ல, தானா விழுந்த இலைய கூட சாப்பிடாததுனால அவளுக்கு அபர்ணா அப்படிங்கிற பேரு வந்துருச்சு. சரியா இருக்கா? சோ வந்து நீங்க வந்து என்ன அப்படின்னா, ஸ்வயம் விஷீர்ண துருவபர்ண விற்த்திதா தபசகா பராகாஷ்டாகி. சரியா? ஸ்வயம் தானாக, விஷீர்ணம் விழப்பட்ட, அந்த சுதம் அர்த்தம் விஷீர்ணம்னா, துருமஸ்ய பர்ணம் தஸ்மின் பர்ணே விற்த்திதாக பராகாஷ்டாகி, அதுதான் தபசக பராகாஷ்டான்னு சொல்றா. ஆனா தயா புனக தயா பார்வத்தியா, அவளால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, ததபி அபாகீர்ணம், அதை கூட அவ வந்து தொடல. சரியா? அத கூட வந்து அபாகீர்ணம்னா என்ன சொல்றது, அபாக்கிருத்தம், அதையும் அவ வந்து பொருட்படுத்தல. அத்தக அஸ்மாத் காரணாது புராவிதாக புராவிதக பிரியம்வதாக புராவிதக தாம் பார்வதீம் அபர்ணா இதிச்ச வதந்தி. சரியா இருக்கா? சோ அத அத்தியந்த துஷ்சரம் தபோந்தரம் ஆக. சோ ரொம்ப துஷ்சரமான தபஸ் அது என்னங்கிறத சொல்றார். ஸ்வயம் விஷீர்ண துருவபர்ண விற்த்திதாக விற்த்திதாகி தபசக பராகாஷ்டா, இது அன்வயம். தயா புனக ததபி அபாகீர்ணம் அத்தக புராவிதக தாம் அபர்ணா இதிச்ச வதந்தி, இதுதான் அன்வயம். இதுக்கு கால பாக வசாத் ஸ்வயமேவ விஷீர்ணைः பதிதைः द्रुमाणां விருக்ஷாணாம் பர்ணைः பக்ரைः விருத்திः ஜீவிகா யத்ர தபசி தஸ்ய பாவக ததா. எவ்வளவு அழகா போட்டார் பாருங்க. கால பாக வசாத்து, காலம் கடந்த, பாக்கம்ங்கிறது பக்குவம்னு அர்த்தம் இல்லையா? காலம் கடந்த வசத்தினால, காலம் கடந்து விட்டு போனதுனால, ஸ்வயமேவ அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீசன்ல தெல் பி ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ் இல்லையா? அந்த காலபாக வசாது ஸ்வயமேவ விஷீர்ணைஹி இஸ் ஈக்குவல் டு பதிதைஹி விழுந்தவைகளான, துருமாணாம் இஸ் ஈக்குவல் டு விருக்ஷாணாம், பர்ணைஹி இஸ் ஈக்குவல் டு பத்ரைஹி, விருத்திஹி அப்படின்னா ஜீவிகா, வாழ்வு, லைஃபை லீட் பண்றது. சரியா? எத்திர தபசி எஸ்மின் தபசி தஸ்ய பாவக ததா அப்படின்னு போடுறார். சாகி தபசக பராகாஷ்டா. எது தபசக பராகாஷ்டா? அந்த ஸ்வயம் விஷீர்ண துருமபர்ண விற்த்திதா பாருங்கோ, அதுதான் விற்த்திதா. சா
தபசः பராகாஷ்டா. சரியா? ஹி சப்தः பிரசித்தோ. பராகாஷ்டா விற்த்திதாகி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றோமோனோ அந்த மாதிரி இருக்கிறது தான் தானா விழற அந்த அந்த இலைய வந்து தபஸ்ல யூஸ் பண்றது, தபஸ் பண்ணும்போது சாப்பிடுறதுங்கிறது தான் ரொம்ப பாப்புலர், ரொம்ப பிரசித்தம். அப்படிங்கிற அந்த பிரசித்தத்தை சொல்றதுதான் ஹி சப்தா. பிரசித்தஸ்ச காலபக்வைஹி ஸ்வயம் விஷீர்ணைஹி வைகானசமதே ஸ்திதா. வைகானசம்னா வானப்பிரஸ்தம்னு அர்த்தம். சோ வைகானமசே ஸ்திதா என்ன? காலபக்குவம். காலத்துல கரெக்டா பக்குவமாயி அந்த பழமோ எதுவும் தானா விழணும். ஏன்னா அந்த பழத்தை வந்து மரத்திலேந்து பறிக்கிறதே ஒரு ஹிம்சை இல்லையா? தானா விழுந்து கொடுத்தோம்னா அதை எடுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி தானா விழுந்த இலைய வந்து எடுத்துட்டா அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ காலபக்வைஹி ஸ்வயம் ஷீர்ணைஹி வைகானவசே ஸ்திதா இத்தியாதிஷு மன்வாதி வசனேஷு ச திரஷ்டவ்யா. மனுவனுடைய வார்த்தைகள் இதெல்லாம். சரியா? பரா அப்படின்னா உத்கிருஷ்டா, உத்கர்ஷாந்தர ரஹிதா இத்தியர்த்தா. ரொம்ப அதை தவிர வேற ஒன்றும் உத்கர்ஷத்தினுடைய மேலோங்கி இருப்பதுதான் பரா உத்கிருஷ்டா. கஷ்டா அப்படின்னா உத்கர்ஷா. தயா புனக புனஷப்தக விசேஷமாக. ஆனா அவளால் அவளா புனகனா மறுபடியும்ங்கிற அர்த்தம் இல்லைங்க. தயா புனக அவளோ அவளோ என்றால்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்வயம் திருமைகி விழுந்ததை எடுத்து சாப்பிடுறதுங்கிறது பரா காஷ்டா தபசக பரா காஷ்டான்னு சொல்றோம். புன தயா புனக. பட் அவளால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தது ஸ்வயம் விஷீர்ண துருவபர்ணமபி அபாகீர்ணம் தியக்தம். தது அந்த ஸ்வயம் விஷீர்ண துருவபர்ணமபி தானாகவே பதித்தமான அந்த மரத்தினுடைய பர்ணத்தை கூட அந்த இலையை கூட அபாகீரணம்னா தியக்தம் விடப்பட்டது. தயா தியக்தம் பாசிவ்ல இருக்கு. ஓகேவா? அதக பர்ணத்தியாகாதேவ ஹேதோஹோ. அதக அப்படின்னு வரதோன்னு இங்க ஸ்லோகத்துல அதகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஸ்மாத் காரணாத்துன்னு. அதகனா பர்ணத்தியாகாதேவ ஹேதோஹோ. பர்ணத்தை அவ தியாகம் பண்ணிட்டாங்கிற ஒரு காரணத்தினால புராவித பூர்வ விருத்தாந்த வேதினகன்னு போட்டிருக்கா. இவளை பத்தி முன்னாடி தெரிஞ்சவா எல்லாருமே பர்ணம் அஸ்யாஹா நாஸ்தி இது அனயா வித்பத்தியா தாம் அபர்ணா இதுச்ச வதந்தி இத்தியர்த்தः. அஸ்யாஹா பர்ணம் நாஸ்தி, இவளுக்கு பர்ணம்ங்கிறது கிடையாது, அதை சாப்பிடல அவ அப்படிங்கிறதுனால இது அனயா வித்பத்தியா இப்படிப்பட்ட ஒரு வித்பத்தியினால தாம் அந்த பார்வதியின் அபர்ணா இதுச்ச வதந்தி. யாரு? பூர்வ விற்த்தாந்த வேதினகா. சரியா? ஆபிஜாத்தியாதி ஸ்லாகி பந்து ஜன உதீரித பார்வத்தியாதி நாம சமுச்சயார்த்தா ச சப்தா. ஸ்லோகத்துல இருக்கணும் வதந்தி அபர்ணேதி ச தாம் புராவிதகன்னு இருக்கு. அந்த சங்கிறது என்னன்னா சமுச்சயார்த்தம். என்ன அப்படின்னா அவளை வந்து அபர்ணான்னு கூப்பிடுறா. ஏன் அப்படின்னா ஆபிஜாத்தியம் அப்படின்னா அபிஜாத்தம்னா சத்குலே உற்பன்னம். அது ஸ்லாகி பந்து ஜன ரொம்ப ஸ்லாகமான பந்து ஜனங்களால உதீரிதம் அப்படின்னா உக்தம். என்ன அப்படின்னா பார்வத்தியாதி நாம சமுச்சயார்த்தக ச சப்தக. பார்வதி முதலிய பெயர்களும் அவளுக்கு இருக்கு. அதோட கூட அபர்ணா இதிச்ச வதந்தி புரா. அதோட சேர்ந்து அபர்ணாங்கிற ஒரு பேரையும் அவளுக்கு கொடுக்குறான். இந்த அபர்ணான்னு கொடுத்ததுனால அவளுக்கு பார்வதிங்கிற பேரோ தாக்ஷாயினிங்கிற பேரோ போயிட போறது இல்ல. இந்த கான்டெக்ட்ல யுதிஷ்டரனுக்கு வந்து அஜாத சத்ருன்னு வந்ததுனால அந்த யுதிஷ்டரன்கிற பேர் போறதா? போறது இல்ல இல்லையா? இப்ப அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தான் அவர் கூப்பிடுறதுனால அர்ஜுனன்கிற பேர் போறதா? இல்ல. அந்த கான்டெக்ட்ல அவர் பார்த்தான்னு கூப்பிடுறாரு. அந்த மாதிரி இந்த தருணத்துல பராகாஷ்டா தபஸ்ல ஈடுபட்டு இருந்து தானாவே விழுந்த அந்த இலைய கூட புசிக்காம இருக்கிறதுனால அவளுக்கு அபர்ணாங்கிற பேர் வந்து கொடுத்தோம். அந்த அபர்ணாங்கிற பேர் என்ன அப்படின்னா ஆபிஜாத்தியம். அவ அபிஜாத்தம் நல்ல குலத்துல பிறந்து ஸ்லாகி பந்து ஜன உதீரித பார்வத்தியாதி நாம சமுச்சயார்த்தக ச சப்தக. அபர்ணே இது ச வாதினாம் புராவிதாம் பார்வதி இத்தியாதி வாதிபிய பந்துஜனேபிய விசேஷம் ஆக. சரி, அபர்ணான்னு இவா சொல்றா. யார் சொன்னா? இந்த அபர்ணா இதி வாதினாம். அபர்ணான்னு என்ற வாதினாம்னா இங்க வந்து டிபேட் பண்றான்னு இல்ல, சொல்லுகின்றங்கிற அர்த்தம், உட்டானாம்னு அர்த்தம். சரியா? புராவிதாம் சொல்லுகின்ற அந்த புராணத்தை அறிந்த அவர்களுடைய புற விற்த்தாந்தத்தை அறிந்த பூர்வ விற்த்தாந்த வேதினக அவர்களுடைய விற்த்தாந்த வேதினாம் பார்வத்தியாதி வாதிபியக பந்துஜனேபியக விசேஷம். சோ அவளுக்கும் இவாளுக்கும் என்ன வித்தியாசம்? பந்துஜனா அவளை பார்வதின்னு கூப்பிட்டா, இவ வந்து அபர்ணான்னு கூப்பிடுறாளே, அந்த பந்துஜனாக்களுக்கும் இவாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பிரியம்பதாக இது. இவ வந்து பிரியத்தை பேசிட்டு இருக்காளாம். பிரியம் இஷ்டம் வதந்தி இது. அதனால இந்த புறாவிதகாக்கு
புராவிதஹக்கு பிரியம் வதாகாங்கிறது அட்ஜெக்டிவ். ஆத்மனா ஏவ கிருதஸ்ய அத்தியந்த துஷ்சரஸ்ய தபசः ஸ்துதேः தேஷாம் விசேஷஷः பிரியம் வதத்வம் இது பாவ. குழந்தை பிறந்தவொடனே அவ எல்லாம் நல்ல குலத்துல பிறந்திருக்கு, பர்வதராஜனுடைய புத்திரி, அதனால பார்வதின்னு பேர் வச்சுட்டா. they didn't make any extra effort, they didn't understand what is the significance of that word. ஆனா இவ அப்படி இல்ல, இவ வந்து பிரியம் இஷ்டம் வதந்தி, இவ தனக்கு இஷ்டத்தை சொல்றாளாம். ஏன் அப்படின்னா ஆத்மனாயேவ கிருதஸ்ய, இவன் இந்த அதாவது ஒரு விஷயத்த நன்னா படிச்சுட்டு அவ கஷ்டப்பட்டு அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நீங்க அவ கிட்ட போய் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ எக்ஸ்ட்ராவா அனுபவிப்பா. ஐயோ நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஹவ் கம் ஆல் தீஸ் வே, ரொம்ப கஷ்டமா இருந்தது. படிப்புக்கு மாத்திரமே இல்லை, ஒரு சாப்பாடு சமைக்கிறத ஒரு பெரிய ஒரு அதிர்சம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த அதிர்சம் தட்டுறது அது உருப்படியா தட்டுறவா கிட்ட போய் நீங்க சொன்னேன்னா தான் அவ உங்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுப்பா. த எஃபர்ட் தட் யூ ஹேட் மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேக் த பண்டம், அது அவ அப்பதான் புரிஞ்சுப்பா. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஆத்மனா ஏவ அவளாலேயே கிருத்தஸ்ய செய்யப்பட்ட அத்தியந்த துஷ்டரஸ்ய தபசக, ரொம்ப டிஃபிகல்ட் டு துக்கேன சரித்தும் சக்கியா துஷ்டரா, அந்த தபஸனுடைய ஸ்துதேகே அதை ஸ்துதி பண்றதுல தேஷாம் விசேஷக பிரியம் வதத்துவம் இது பாவ. அவளுக்கு வந்து சும்மா போற வரவா பேர் வைக்கிறதுங்கிறது வேற. அவாத்துல பிறந்துட்டா அந்த பாட்டியோட பேர் வைக்கணும் அப்படின்னா எல்லாரும் பந்து ஜனா சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா தாம் பண்ண தப்பஸ் எவ்வளவு கஷ்டம்னு நான் எனக்கு தெரியும். இந்த குழந்தை ஹவு மச் ஷீ மைட் ஹவ் அண்டர்கான் தி சிவியரிட்டி ஆஃப் த பெனான்ஸுங்கிறத அறிஞ்சதுனால அவ வந்து பிரியத்தை பேசணும்னு விரும்புறா. அதனால பிரியம் வதாக புறவிதா, சரியா? அதனால த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பந்துஜன வாதினக வாதிபியக பந்துஜனேபியக, இந்த புராணம் வேத்தி இவா இருக்கா பாருங்க, இவா ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னா இவா அதே தே ஹவ் கம் இன் த சேம் பாதையில வந்ததுனால அந்த துஷ்டரம் தபஸ பத்தி அவளுக்கு ரொம்ப தெரியும். புரியுதா? பிரியம் வதாம் இதுவா பாட்டக. சில இடத்துல சில பேர் வந்து இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு என்கிட்ட, அதுல வந்து தாம் பிரியம் வதாம் அப்படின்னுட்டு அவளுக்கு அப்ஜெக்டிவா போடுறா. ஆனா அதை விட இது நல்லா இருக்கணும், தாகா இந்த பிரியம் வதாகா இது நல்லா இருக்கு இல்லையா? சோ அதான் இங்க வந்து இந்த பிரியவசே வதக கச்சுங்கிற ஒரு பிரத்யம் இந்த பிரியம் வதக்கு வருது. அதுக்கப்புறம் அருஹு த்விஷத் அஜந்தஸ்ய மும்முங்கிற வார்த்தையினால ஐ திங்க் பிரியம் வதகாங்கிற ஃபார்ம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் தி செகண்ட் சூத்திரம், சரியா? சோ ஸ்வயம் விஷீர்ண த்ருமபர்ண விற்த்திதா பராஹி காஷ்டா தபசஸ்தயா புனः ததபி அபாகீர்ணம் அதப் பிரியம் வதாக வதந்தி அபர்ணேதி ச தாம் புராவிதः. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இதான் வந்து இவளுடைய தபஸனுடைய கடைசி ஸ்லோகம், ஓகேவா? சோ மிருணாலிகா பேலவம் ஏவம் ஆதிபிஹி விரதைஹி ததங்கம் க்ளபயந்தி அஹர்நிஷம் தபஷரீரைஹி கடினைஹி உபார்ஜிதம் தபஸ்வினாம் தூரம் அதஹ சகார சா. சா தூரம் அதஹ சகார தபஸ்வினாம் தபஹ, தபஸ்விகளுடைய when compared to the way பார்வதி did her penance, தபஸ்விகளுடைய தபஸெல்லாம் pales in comparison. அது எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டாலாம் இவோ. சா தூரம் அதக சகார, தூரம் தூரத்திலையும் அதக கீழையும் தள்ளிட்டான். எதை அப்படின்னா தபக தபஸை. யாருனுடைய தபஸ? தபஸ்வினாம் தபசக, தபஸ்விகளுடைய தபஸ சா தூரம் அதக சகார. எப்படிப்பட்ட தபக அப்படின்னா உபார்ஜிதம் தபக, சம்பாதிக்கப்பட்ட அந்த தபஸ். எதனால? கடினைஹி ஷரீரைஹி ஷரீரைஹி கடினைஹி உபார்ஜிதம் தபஸ்வினாம் தபக சா பார்வதி தூரம் அதக சகார, சரியா? எப்படிப்பட்டாவோ அப்படின்னா மிருணாலிகா பேலவம் ஏவம் ஆதிபிஹி விரதைஹி ததங்கம் க்ளபயந்தி அஹர்நிஷம். சோ க்ளபயந்தி சா, தன்னையே வாடி தன்னையே ஒரு மாதிரி வாட்டின்னு இருக்கா. அப்படி இருக்கின்ற சா அஹர்நிஷம் க்ளபயந்தி, டே அண்ட் நைட் தன்னை வாட்டின்னு இருக்கா, சரியா? எதனால அப்படின்னா மிருணாலிகா பேலவம் ஏவம் ஆதிபிஹி விரதைஹி விரதைஹி. சோ மிருணாலிகானா உங்களுக்கு தாமரை தண்டு, சரியா? அது போல பேலவம்னா கோமலமாக இருக்கின்ற அந்த தன்னுடைய அங்கம், விரதைஹி ததங்கம், தன்னுடைய அங்கம் வந்து கோமலமா இருக்கு. சோ மிருணாலிகா பேலவம் ஏவ மாதிபிகி விரதைஹி விரதங்களிலால் ததங்கம் தஸ்யாக அங்கம் அஹர்நிஷம் க்ளபயந்தி சா பார்வதி
தபஸ்வின ஷரீரைः கடினைः உபார்ஜிதம் தபஸ்வினாம் தபஹ தூரம் அதஹ சகார். சரியா இருக்கா? அது அப்படியே கழுதழிதான். அதான் கடைசி ஸ்லோகம் ஃபார் பார்வதியினுடைய தபஸ் இதோட முடிஞ்சு விடுறது. அத ஏவம் கிரியமானஸ்ய தபசா சித்திமாக. எது அதாவது நான் தான் இந்த எக்ஸாம் எழுதி சித்தூர் எக்ஸாம் எழுதுறவாள்ல நான் தான் டாப்பு அப்படின்னா மற்றவா எல்லாரையும் நம்ம கழுதழிடணும். அந்த மாதிரி தபஸ்ல வந்து இவளது சிரேஷ்டம் அப்படின்னா சிரேஷ்டதமம் அப்படின்னா மற்றவாளுடைய தபஸ் எல்லாம் when compare it pales in comparison with பார்வதிஸ் penance. அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த தபஸ் இல்லையா? அதுதான் தபசக சித்தின்னு சொல்றாரு. ஆனா தபசக சித்தி அவளை பொறுத்தவரையில் அது இல்லையே. தபசனுடைய சித்தி வந்து என்ன? பரமேஸ்வரன் அடையணும் இல்லையா? பரஸ்பர சம்பத் பலாயுத பரஸ்பரம் இல்லையா? அவ ரெண்டு பேருனுடைய பரமேஸ்வரனுடைய தபஸினுடைய பலன் யாருன்னா பார்வதி, பார்வதியினுடைய தபஸினுடைய பலன் யாருன்னா பரமேஸ்வரன் இல்லையா? சோ மிருணாலிகா பேலத்வம் ததங்கம் ஏவமாதிபிஹி விரதைஹி அஹர்நிஷம் க்ளபயந்தி சா தபஸ்வினாம் கடினைஹி ஷரீரைஹி உபார்ஜிதம் தபஹ தூரம் அதஹ சகார். காளிதாசன் காளிதாசன் தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது வந்து பெரிய யூ நீ நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது. அப்படியே சரளமா புரியும். சரளமா புரியுங்கிறதுனால சகபாட்டம் பட்டதிங்கிற மாதிரி இல்ல சம்ஸ்கிருதம். அழகா இருக்கு படிக்கிறதுக்கும் இல்லையா? மீனிங்ஃபுல்லா இருக்கு. அதான் மிருணாலிகா பால மிருணாலி. பால மிருணாலினா இளம் தண்டு. சரியா? அல்பார்த்தே கஹ. அந்த கங்கிற பிரத்தியமே நம்ம பார்த்தோம். முர்ச்ச கட்டிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். ஷர்வீலகா மதனிகா இது எல்லாமே அல்பார்த்தேக்கானா ஒரு வாத்சல்யார்த்தே. விரக்ஷா விரக்ஷகா இல்லையா? பாலகா பாலகா அந்த மாதிரி. தத்வது பேலவம் அது போல மிருதுவாக இருக்கின்ற அனேன ஹிமஜல சம்பர்க்காதி அசகனத்துவம் உக்தம். இதனாலேயே என்ன அப்படின்னா அந்த பனி ஜலத்தினுடைய சம்பர்க்காது ஒரு தாங்க முடியாம இருக்கும் தன்மையும் சொல்லப்பட்டது. தது லோகோத்தரம். இட் இஸ் வெரி காமன். அனேன பிரதம சர்க்க பிரபஞ்சிதம் சகலமபி சௌகுமாரியம் அனுஸ்மாரித்தம். சோ பிரதம சர்க்கத்துல அவ எப்படி ஒரு சுகுமார தன்மையோட இருக்காங்கிறதுக்கு பல ஸ்லோகங்கள் பார்த்தோம். அந்த அந்த பிரதம சர்க்க பிரபஞ்சிதம். பிரபஞ்சிதம் அப்படின்னா பிரபஞ்சோ நாம விஸ்தாரக விஸ்தரித்தம்னு அர்த்தம். புரியுறதா? பிரதம சர்க்க பிரபஞ்சிதம் சகலமபி சௌகுமாரியம். அவளுடைய சுகுமார பாவம் சௌகுமாரியம் அது அனுஸ்மாரித்தம் இஸ் பீன் ரிகலெக்டட். அங்கம் சரீரம் அந்த சரீரமானது ஏவம் ஆதிபிகி பூர்வோக்த பிரகாரைஹி விரதைஹி நியமைஹி. இப்படிப்பட்ட முன்னாடி இத்தனை ஸ்லோகமா பார்த்துன்னு வந்தோமே பலவிதமான விரதங்களினால் அந்த நியமைஹி நியமங்களால அஹஹச்ச நிஷாச்ச அஹர்நிஷம் டே அண்ட் நைட். அதாவது சமித் குஷம் குஷம் இதுவது ஏகவத் பாவகா நபும்சகம். சமித்த குஷச்ச சமித் குஷம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அந்த சமாசம் வந்திருக்குன்னு சொல்றாரு. அத்தியந்த சம்யோகே உங்களுக்கு த்விதியா. சர்வதா இத்தியர்த்தா எல்லா காலத்திலும் கிளபயந்தினா சோஷயந்தி அப்படியே வாடி போறது. வாடி போயிட்டாவோ என்ன அப்படின்னா தபஸ்வினா அந்த மாதிரி மிருணாலிகா பேலவம் ஏவமாதிபிகி விரதைஹி விரதங்களினால் ததங்கம் அகர்நிஷம் கிளபயந்தி சா. அகர்நிஷம் சோஷயந்தி வாட்டிக்கொண்டிருக்கின்ற அவள் தபஸ்வினாம் அப்படின்னா மகர்ஷினாம் மகர்ஷிகளினுடைய கடினைஹி ஜன்மதः பிரவிருத்தி பரிச்சயவசாத் ஆதபாதி சம்சர்க சகைஹி ஷரீரைஹி. கடினைஹி அப்படின்னா ஜன்மத பிரபிருத்தி. அவளாம் வந்து பிறந்த அண்ணிலேருந்து சாக்குந்தலத்துல வருதோனோ இவ எண்ணிலேருந்து இந்த வைகானச விரதம் எடுத்துட்டு இருக்காருன்னு துஷ்யந்தன் சொல்லுவான். இது காலம் பூரா இவனை ஏதோ ஒரு வட்டுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரா, இப்படிப்பட்ட ஒரு ரத்னத்தை கொண்டு போய் அவனுக்கு கொடுப்பாளாங்கிற மாதிரி சொல்லுவா. பிறந்ததுலேருந்து ஷி இஸ் யூஸ் டு மெனி திங்ஸ். அந்த மாதிரி ஜன்மத பிரபிருத்தி பிறந்ததுலேருந்து பரிச்சயவசாத்து தே ஆர் இன்ட்ரடியூஸ் டு ஆதபம் சூடு, ஆதபாதினா சீதம், வாட் எவர் டிஃபிகல்டிஸ் அது எல்லாத்தையும் சம்சர்க சகைஹி அவளால அது கூடயே இருந்ததுனால சம்சர்க சகைஹி ஷரீரைஹி அந்த பாடி கெட்ஸ் அடாப்டட். மெட்ராஸ்ல இருக்கிறவாளுக்கு மெட்ராஸ்லயே பிறந்து வந்தவாளுக்கு அந்த சூடை பத்தி யாரும் பேச மாட்டான். வெளியூர்ல இருந்து வரவாதான் ஹாஹா ஹோஹோன்னுவோம் இல்லையா? ஏன்னா அவ சரீரம் உள்ள வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். உபார்ஜிதம் அப்படின்னா சஞ்சிதம் சம்பாதிக்கப்பட்ட சேமிக்கப்பட்ட. தபஹ தபஹ தூரம்னு இருக்கணும், தரம்னு இருக்கு. தபஹ தூரம் அதஹ சகார ஈஷத் சாதர்மியேன அபி ரஹிதம் யதாபவதி ததா அத்தியந்தம் அதக்கிருதவதி. அதாவது கொஞ்சம் கூட சாதர்மியம் இல்லையா?
இவா வந்து 75 மார்க் வாங்கியிருக்கா, அவ வந்து 78னா ஏதோ சம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இது 75 அது 100ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமானதாவே இல்லையே. அந்த மாதிரி இவா வந்து பிறப்புலேருந்தே இந்த ரிஷிகளுக்கு ஜன்மத பிரபிருதி பரிச்சயவசாத்து ஆதபாதி சம்சர்க சகைஹி சரீரைஹி. அந்த பாடி இஸ் அக்கஸ்டம் டு த ஹீட் கோல்டு எக்ஸெட்ரா ஃப்ரம் த டே ஆஃப் தர் பர்த். அப்படிப்பட்ட சஞ்சிதம் உபார்ஜிதம் தபக, அந்த தபஸை இவன் என்ன பண்றா அப்படின்னா தூரம் அதஹ சகார. ஏன் அப்படின்னா, ஏன் தூரம் அதஹ சகார, எங்கேயோ போய் தள்ளிட்டா கீழே தள்ளிட்டா அப்படின்னா அதுக்கு ஈஷத் சாதர்மியம் கூட இல்லையா, கொஞ்சம் கூட சிமிலாரிட்டி இல்லையா. ஈஷத் சாதர்மியேன அப்படி ரஹிதம், கொஞ்சம் கூட சாதர்மியம் இல்லாததுனால யதாபவதி ததா இதி அதகிருத்தவதி. கொஞ்சம் கூட என்கிட்டயே வர முடியாதுன்னா, இவா ஏதோ இப்படி எழுதியிருக்கா, ஒரு லிட்டில் காரம் போட்டு எழுதியிருக்கானா, அவ எல்லாம் லுங்கு கர்வணி பிரயோகம்னா அதுக்கு இதுக்கும் நீங்க வந்து சேர்க்கவே முடியாது. உக்தவதி படித்தவதி காதித்தவத்தின்னு இது தவது பிரத்யத்துல எழுதியிருக்கு, அதுக்கும் இதுக்கும் சாதரியமே இல்லையே அப்படின்னு சொல்றவங்கள நம்ம. அந்த மாதிரி ஈஷத் சாதர்மியேனாபி ரஹிதம் யதாபவதி ததா அத்தியந்தம் அதஹ கிருத்தவதி, கீழே தள்ளிட்டா. அனேன தபசித்தி கதனேன தபோவர்ணனம் உபசம்ஹிருதம் இது அவசியம். அதாவது when you conclude something, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பராகாஷ்டத்துல கொண்டு போய் முடிக்கணும். புரியுறதா? அது அது அந்த அந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட தபசு சப்புன்னு முடிஞ்சுடுத்துன்னு சொல்றோம் தெரியுமா, அந்த மாதிரி முடியல. இவ முடிக்கும் போது எப்படி அப்படின்னா, தாமரை போல இருந்தது அதை வர்ணனை எல்லாம் ஓகே, கடைசியா முடிக்கும் போது காளிதாசன் எப்படி முடிக்கிறார், இப்படி இவ பண்ற தபஸுங்கிறது பொறப்புலேந்து அந்த முனிவர்கள் தன்னுடைய சரீரத்தை வாட்டி 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 தே ஆர் சோ யூஸ் டு தட் டைப் ஆஃப் பெனான்ஸ். அப்படிப்பட்ட அவர்களுடைய தபஸையே தூர தள்ளிட்டு கீழே தள்ளிட்டா ஈஷத் சாதர்மியேன ரஹிதம். அந்த மாதிரி தத்து தபஹா கிருத்தவதி சா, ஏஷாம் தபஹா தாதிருஷம் கிருத்தவதி சா. அனேன தபசித்தி கதனேன தபோ வர்ணனம் உபசம்ஹிருதம். தபசித்தி வந்து நம்மளை பொறுத்தவரையில், அவளை பொறுத்தவரையில் தபசித்திங்கிறது ஈஸ்வரனை என்னைக்கு அடையிறாளோ அன்னைக்குதான். அந்த தபசித்தி கதனேன தபோ வர்ணனம் இதோட உபசம்ஹிருதம்னா கன்க்ளூடர் இது அவசியம். புரிஞ்சுக்கணும். சரியா இருக்கா இல்ல? என்ன இருக்குல்ல. மிருணாலிகா பேலவம் ஏவமாதிபிஹி விரதைஹி ததங்கம் க்ளபயந்த்யஹர்நிஷம் தபஷரீரைஹி கடினைருபார்ஜிதம் தபஸ்வினாம் தூரம் அதச்சகாரசா. இதோட நிறுத்திக்கலாமா? அதாஜினாஷாட தர பிரகல்பவாக் ஜ்வலன்னிவ பிரம்மமயேன வர்ச்சசா விவேஷ கஷ்டித் ஜடிலஹ தபோவனம் ஷரீரபந்த பிரதமாசிரம யதா அப்படின்னு ஈஸ்வரனோட என்ட்ரி இருக்கும் அதுல. இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? நமஸ்காரம்.